Welcome back to Edge Zone for another video. இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கிறோம்டா மேபி யூ வில் பி சீயிங் இன் த ஆக்ஷன் கேமரா. நம்ம புதுசாக வாங்கின ஆக்ஷன் கேமராவில் நீங்கள் இங்கே பார்த்துட்ருப்பீங்க. அட் த சேம் டைம் நான் ஸ்க்ரீன்லையும் போடுறேன். வி ஆர் ஹியர் இன் த என்ன இடம், அல் நாசர். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு ஆஃப்கான் பிரதர்ஸ், கத்தாரில் ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு தான் நாம் இப்போது போயிட்டுருக்குறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பிஸியாக இருக்குது ரோட்ஸ் எல்லாம். இப்போ டைம் எக்ஸாக்டாக ஈவினிங் 7:53. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு கொலீகோட லஞ்ச், சாரி நோ லஞ்ச், டின்னர் பார்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஓன்லி நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். மிச்சம் ஆட்கள் தேர் ஆன் த வே, நாட் டூ மச் பீப்புள், only 3 people. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரில, பட் தே சூஸ் திஸ் பிளேஸ். நமக்கு இதோட பெரிய ஒரு ஷாப்பும் இருக்குது. வி கேன் see here the shop. நம்ம கொஞ்சம் கிட்டே வந்துட்டோம். இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, பட் ரொம்ப டிராஃபிக். நான் 8 மணி டைம் தந்துருந்தாங்க. நான் 7:53 அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ வி ஆர் ஆன் டைம். ஓகே, ஓகே காய்ஸ், நான் இப்போது வந்தாச்சு. மேபி யூ கேன் see here. There it is. ஓகே காய்ஸ், நம்ம இப்போது கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. நம்மளோட கொலீக்ஸ் வந்தாச்சு. And here we are in front of Afghan restaurants. Let's go inside. எல்லாம் சூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. Let them choose. இங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம். at the same time I say hi to my ஓகே டேபிளா? ஓகே நைஸ். ஓகே, இங்கே கீழே மஜ்லிஸ் டைப்பில் உட்காந்து சாப்பிட்லாம். பட் இப்போது இங்கே டேபிள். நம்மளோட இருக்கிறது மிஸ்டர் ஷமீம், த மேன் ஆஃப் த சர்க்கஸம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 பேர் ப்ளஸ் இங்கே ஒரு ஹீரோ இருக்கார். இவர் இவரோட பார்ட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆமாம், அவரோட பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட புது கேமரா. நான் முன்னாடி பேசின மாதிரி இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. வாட் யூ திங்க் அபவுட் இட் ப்ரோ? இது ஆக்சுவலி நான் வாங்க வேண்டிய கேமரா, அதை அப்படியே மெதுவாக இவர் தலையில் கட்டிட்டேன். ஆமாம், அந்த பெருமை என்ன தான் சேரும். அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியில் வீடியோ கிடைக்கிது. இல்லைனாலும் என்கிட்ட என் ஃப்ரெண்டு கொடுத்த கேமரா இருக்குது. இல்லை, என்ன விஷயம்னா இவர் தான் அந்த இந்த நம்ம லாஸ்ட்டு நீங்கள் அன்பாக்ஸ் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க சீக்கிரம். இதை அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள், சேனல் உள்ளே போங்க, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இவர் தான் இந்த கேமராவை ஆர்டர் பண்ணார். அப்புறம் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே டெலிவரி, 1 டேயில் டெலிவரி ஆச்சு. நான் லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி. பட் இவர் வாங்கும்போது எனக்கு வேண்டாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. நான் தான் வாங்கினேன் அப்படின்னு நானே எடுத்துக்கிட்டேன். நம்ம சேனலுக்கு அவனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. எஸ், அவ்வளோ ஈரமான கல்லுக்குள் ஈரம் மாதிரி இவருக்குள்ள ஈரம் இருந்தனால அந்த கேமரா இவர் கையில் போய் கல்லுக்குள் ஈரம் அது வேர்வை ஜோக்கு. அது உங்களுக்கு வீடியோவாக திரும்ப வருது. ஆமாம். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கேட்க வேண்டியது நீங்களே கேட்டீங்க. ஆமாம், அதனாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். இப்போது ஆஃபீஸ் மேட்டோட பார்ட்டின்னு முன்னாடி நாம் சொல்லிட்டோம் 3 ஆத்மியே பஸ், ஆனால் 10 பேரோட சாப்பாடு வேணுங்க. வேறு தான் நம்மளுக்கு இருப்பார். வச்சு நேம் மனோஜ். ஓகே, ஹாய் மனோஜ். இப்போது நமக்கு மெனு பார்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். லெட்ஸ் செலக்ட் டுகெதர். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எதெல்லாம் இருக்குது அப்படின்னு.
இன்றைக்கி நாம் இங்கே லேம் சோப்ஸ், மட்டன் மந்தி, ஹரிஸ், அப்படைசர் எல்லாமே நாம் ஆர்டர் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஃபுட்டுமே நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கத்தாரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை மாதிரி ஒரு மட்டன் மந்தி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரி காய்ஸ், நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபேமிலிஸில் நிறைய பக்கத்தில் இருக்காங்க. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு hey, what is this? Tell me please. This one, dude. This one, 7 up. That everyone know. What is this? Spicy? Tomato sauce with rice. What? There is no tomato. Spicy. Okay, spicy. With rice. This one mutton soup. Mutton soup. Yes. This one mutton soup. And this is This salad. is green salad. தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்க, இதுதான் டியூ. இல்லை 7 up, ஓகேவா? 7 up. ஓகே. அது ஒரு மட்டன் சூப். அது சும்மா ஒரு ஸ்டார்டர். அப்படியே சாப்பாடு வரதுக்கு முன்னாடி ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சாப்பாடு வந்து விட்டது. My friend, tell me what is Manoj? This one lamb chop. What is this? Lamb chops. Okay. This one mixed appetizer. Mixed appetizer. This one haris. Okay. This one makbous with goat meat. This makbous with goat meat. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த மட்டன் மக்பூஸ் வர ஒரு ரிப்ஸு, ப்ரோ இது ஹரிஸ் தானே? இது எப்படி செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா? இது வந்து 3 days ப்ராசஸ். அப்போ ஃப்ரெஷ் கிடையாதா இது? 3 days ப்ராசஸ் பண்ண ஷவர்மா மாதிரி தான். ஓகே. ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஒரு பெரிய அண்டாவில் காய்ச்சி, அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் போட்டு, ஓகே. பச்சை மிளகா நல்ல தண்ணியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கலக்கி, ஓகே. அதுக்கப்புறம் மட்டன் பீஸ் அதுக்குன்னு கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலக்கி இன் பிட்வீன் இதில் 4 hours ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகே. டேஸ்ட்டை கொண்டு வரது. இது இந்தியாவில் அவைலபிள் இருக்கா ப்ரோ? இது இந்தியாவில் ஹைதராபாத் ஸ்பெஷல். ஆனால் எனக்கு இது ஆக்சுவலி நல்ல ஃபேவரட் பிடிக்கும். எப்படி தெரியுமா? நம்ம இது இந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடணும். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு அரபிக் ஸ்டைல் மாதிரி ஃபீல் ஆகும். ஃப்ரைட் ஆனியன், நட்ஸு அதெல்லாம் போட்டு வந்து இது நல்ல ஒரு மட்டன் பீஸ். ப்ரோ இது ஸ்கின் தானே? ஸ்கின் தானே? ஆனால் ஆக்சுவலி இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மறுமணி ஒரு ஃபேட்டி ஃப்ளேவர் வரும். ஃபேட்டி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை எடுத்து ரைஸில் வச்சு நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண மேட்ரு என்னென்னா மிக்ஸ் அப்படைசர். அப்புறம் இது ஜஸ்ட்டு க்ரீன் சாலாட். பிக்கலா கேவலமாக இருக்குது. இல்லை இது பிக்கிள் கிடையாது, இது ஒரு சாலாடு தான். எனக்கு தெரிஞ்சு இது ஒலிவ் சாலாடுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல் பிளேட் இருக்குது.
ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு தெரில. அருமை 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 அருமை. சரி ஒரு லேம்ப் கொடுங்க. லேம்ப் கொடுக்குவா? ஓகே, நம்ம இது அவருக்கு நம்ம நெய்பருக்கு பாரோ பண்ணிப்போம். நல்ல பீஸு கொடுக்குறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம ஒரு லேம்ப் கொடுத்து இதை எப்படி சாப்பிட்ணும்? நல்லா பார்பிக்யூ ஃப்ளேவர்லாம் போட்டு. நம்ம ஊரில் வந்து மட்டன் விற்கிற விலைக்கு ஒரு நேரம் கறி விற்கிறது ரொம்ப கஷ்டம். கறி வாங்குறது ப்ளஸ் அதை சமைக்கிறது, அதை 2 நேரம் ஓட்டுறது கஷ்டம். ஆனால் அரபு நாடை பொறுத்த வரைக்கும் இதை மட்டன் அழகாக சாப் பண்ணி அதை ஜம்மு பார்பிக்யூ மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக பண்ணுறோம். இது ஆக்சுவலி கார்லிக் இருக்குது. இது எப்படி சாப்பிடணுன்னா இதுக்கு ரொட்டி கொடுப்பாங்க. ரொட்டி அது நான் காட்டுறேன், எப்படி சாப்பிடணும் காட்டுறேன். இந்த ரொட்டி இருக்குது, இது அரபிக் ஸ்டைலில் சாப்பிட்றேன். ரொட்டி எடுத்து இப்படியே எடுத்து இங்கே 2 ஃப்ரைஸ் எடுக்கணும். எடுத்து இங்கே வைக்கணும். கரெக்டு தானே? ரைஸ். அப்புறம் இந்த கார்லிக்கில் டிப் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவை டிப் பண்ணிவிட்டு இங்கே வைக்கணும். வச்சு எப்படி பிச்சுட்டோம் எடுத்துட்டோம். ஓகே, this is one of my favorite part. நீ எல்லாம் மட்டன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் பார்பிக்யூ ஆரம்பிக்கலாம். இல்லை பார்த்தீங்களா, இங்கே அழகாக இந்த இங்கே கையில் நம்ம இப்போ கையால் சாப்பிட்றோம். கையில் சாப்பிட வேண்டாதவங்களுக்கு, இது கையில் டேர்ட்டி பண்ண வேண்டாதவங்களுக்கு ஃபோயில் கொடுத்துருவாங்க. பட் இப்படி சாப்பிட்டு தூர போட்டுருவாங்க. பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மீட் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட நல்லாவே இருக்கும். ப்ரோ, இந்த மந்தி இது எங்கேருந்து உருவானது? ரைஸை ஸ்டீம் பண்ணுறோம். சேம் அவங்க மீட்டையுமே ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ப்ளஸ் நம்ம ஊரில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த ஆயிலி ஃபுட்டு மோஸ்ட் ஆஃப் அரபிஸ் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. பட் மட்டன் சாப்பிட்லாம். एक आप बारबेक्यू में खाने के लिए चाहिए? கணக்கிலே செய்யும். இது அப்படி ஹிந்தி பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்தியில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பேசின வசனத்துக்கு மீனிங் தெரிஞ்சவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, சாப்பிட்டோம். ஐ லைக் பீஸ். டேஸ்ட் பார்த்துருவோம். நல்லா இருக்குது. அந்த சார்கோலோட ஸ்மெல் டேஸ்ட்லேயே வருது. ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதோட மந்தி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் என்ன எப்படி சாப்பிடுவீங்க? எத்தனை பிளேட் இது மாதிரி சாப்பிடுவீங்க? அதெல்லாம் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மந்தியே சாப்பிட பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பில் இப்போ வந்தாச்சு. 220 தான் ஆகுது. ஓகே காய்ஸ், ஸோ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃப்ரீ. தேங்க்யூ ஃபார் த ஃபுட். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வீடியோ and we will end it here. Bye bye guys.